கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எபேசியர் 1:17 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியே. தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவன் யார்? நல்லவர். அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறவர். அவர் யார்? விழுகிற யாவரையும் தாங்குகிறவர். அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். அவர் ஒருவரையும் தீமையினாலே சோதிக்கிறவர் அல்ல, ஒருவருக்கும் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, ஒருவருக்கும் வறுமையை கொடுக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் தவறான வழியில் நடத்துகிறவர் அல்ல, ஒருவரை ஆசீர்வதித்து ஒருவரை தாழ்த்துகிறது அல்ல. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் பல நாட்களாகி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:18 என்ன வாசித்தோம்? தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாக்கிய நம்பிக்கை. இந்த வேதத்திலே, இந்த கண்கார்டன்ஸ் பைபிளில் இந்த நம்பிக்கைன்னு பார்த்தா நூற்றுக்கணக்கான வசனம் இருக்குது. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. இல்லைன்னா கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட வசனம் இருக்குது. நம்பிக்கை எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அதிலிருந்து நாம் சில காரியங்களை சொல்லுகிறேன். தேவன் அவரை நம்புகிறதுனாலே எனக்கு என்ன கிடையாது? அவர் அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம யார்? எனக்கு நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? முதல்ல நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். இதெல்லாம் என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய தியாகத்தின் அடிப்படையில் அல்ல. இது கல்வாரி இரத்த புண்ணியத்தினாலே எனக்கு கிடைச்சது. ஆகையினாலே நான் கர்த்தருடைய வரியில் எடுத்துக்கொள்ளப்படுவது கூட நான் செஞ்ச செயலின் அடிப்படையில் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் தகுதியின் அடிப்படையில் தான் போகிறோம் என்று நாம் பார்த்தோம். இன்னும் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அருமையானவர்களே, தீத்துடைய புஸ்தகத்துக்கு வாங்க. தீத்திலே 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவளாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி நான் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அப்போ நம்பி இருக்கிற ஆனந்த பரலோகத்தில் அங்கே வியாதி இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த பூமியில் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை ஒரு பெரிய காரியங்களை செய்கிறது. நான் நம்பி இருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது. அந்த வார்த்தையை நம்பினா நான் செழிப்பான் என்று சொன்னேன். வார்த்தையை நம்புகிற மனிதன் பூமியை சொத்துக்களை வாங்குவான் என்று சொன்னேன். அவன் பண்டாரம் பரதீசியாக இருக்கிறதல்ல, அவன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் ஒரு அர்த்தமுள்ளவனாக மாறுகிறான். அதுக்கு வேதத்திலிருந்து பல திருஷ்டாந்தங்களை பார்த்தோம். ஆபிரகாம் பாவியாக இருந்தபோது கல்தியர் தேசத்திலே மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருந்தபோது அவன் பெரிய பரிசுத்தவான் இல்லை, அவன் பாவியாக இருந்தபோது கர்த்தர் அழைக்கிறார். அவன் ஏதோ பெரிய ஜெப வீரனா, பெரிய உபாச வீரனா, ஒரு பெரிய தியாகி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கிறார், அவ்வளோதான். நீ அழைச்சான். ஆபிரகாம் பார்த்தார், என் பின்னால வா, அவ்வளோதான். நான் வரேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னார். இவன் ஜெபம் பண்ணானா, என்னை பெரிய ஜாதியாக்கும், என் பேரை பெருமைப்படுத்தும், என்ன ஆசீர்வாதமாக வையும், எனக்கு என்ன தெரிவிக்கும், ஒன்றும் கேட்கல. கர்த்தர் சொல்றாரு. அநேக நினைக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை விளங்கிக்கிட்டு தேவன் பின்னால போனா, தேவன் அந்த வழங்கிக்கிட்டீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் உங்களுக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஏன் வரலை? தவறான போதனையை கேட்டு எனக்கு அது கிடையாது, பாடு துன்பம், எனக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை, தேவையில்லாத குப்பைகளை நம்முடைய மனதில் வைத்தபடினாலே தேவனுடைய வல்லமை மட்டுப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ளே போகலை? வாய் கொழுப்பு, வாயினாலே சொல்லி சொல்லி கடைசியில் சத்தா நல்லது முறுமுறுத்து பேசி கடைசியில் ஒரு ஆல்நைட் ப்ரேயர் ஃபுல்லாக சொல்கிறாங்க, நாங்கள் செத்தா நல்லது. கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் என் காது கேட்க சொன்னபடி சாவீர்கள். சாவதுக்காக கூட்டு போனார். அப்போ அவங்கள வாழ்க்கையில் அழிவை கொண்டு வந்தது அவருடைய அறியாமை, தோல்வி, அடிமைத்தன எண்ணங்கள், தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. நம்மளால் முடியாது. அருமையானவர்களே, உங்களால் முடியாது, உங்கள் தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது. ஆகையினால இந்த நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வச்சா, நான் சொன்னேன், பெருங்காற்று பெருமழை பெருமையில் வந்தாலும் வாழ்க்கையில் அது முடியாது, அது ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க. வெற்றி உங்களுக்குரியது, தோல்வி இல்லை. ஏனென்றால் உங்களை தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யெகோவா நிசி உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள ஜெயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மு, சமாதான கர்த்தர், சுகமாக்குற கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் வேதம் சொல்லுது. இவங்க தேடுறாங்க, தொலைஞ்சு போன தேவனை தேடுறது போல. பிரதர் நீங்க ஜெபம் பண்ணு, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணு. கர்த்தாவே எனக்குள்ள தேவன் இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. அதை ஏன் நம்ப முடியல? கர்த்தருக்கு உங்க வீட்டுக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன், சேரில் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் நேராக கதவை திறந்து வச்சுக்கிட்டு ரோட்டை பார்த்துட்டு, பிரதர் வாங்க பிரதர், என் வீட்டுக்கு வாங்க பிரதர், தயவு செய்து வாங்க பிரதர், தயவு செய்து இந்த வாட்டி வாங்க பிரதர், இறங்குங்க பிரதர். ஒன்றும் கிடையாதுங்க. பார்க்குறது எப்படி இருக்கும்? இன்னும் அந்த ஆளுக்கு என்ன தெளிந்த புத்தி இல்லையா? நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன். அதுபோல தான் ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகிறதுல உன்னை கைவிடலும் சொல்லியிருக்கிறான்.
மகிமை நம்பிக்கையா உனக்குள் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். உலகத்திற்கு உங்களுக்கு இருக்கிற பெரியவர் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4:6 படி தேவன் உங்கள் எல்லார் மேலும் எல்லாருடைய எல்லாருக்குள்ள இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 படி நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருக்கிறான் அறியவில்லையான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு கோவில் ஏதோ கோவில் அலையலாம். அந்த கோவில் இந்த கோவில் கிடையாதுங்க. கோவில் குளத்தில் இல்லை, நீங்க தான் கோவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களுக்கு வந்தபடினா, இயேசு விசுவாசித்தபடினாலே எல்லா சாபத்திலிருந்து மீட்டிருக்காது. நம்பிக்கை, வசனம் கொடுக்குற நம்பிக்கை. கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்து சாபத்தை நம்ம நீங்களாகி மீட்டு கொண்டார். அது சொல்லணும். நான் செஞ்ச பாவத்தினால் வந்த சாபத்திலிருந்தும் என் பெற்றோர்கள் செய்த பாவத்தில் வந்த சாபத்திலிருந்தும் இவரை எல்லா சாபத்திலும் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கும் சாமி, இந்த சாபம் இருக்கு பொழுது இதுதான் இல்லைங்க. ஆண்டவரே உள்ள இருக்கும்போது ரோட்டை பார்த்துட்டு வாருன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற அப்ப என்ன ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பாருங்க. இன்னொருத்த பார்க்காதீங்க, தொலைஞ்சு போன தேவனத்தை படுறது போல பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை விட்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை நம்பாட்டா எங்க என்ன பண்ண முடியும்? பெருங்காற்று பெரும்புயல் வரும்போது கடைசியில் அவர் ஜெபம் இவர் ஜெபம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை கொண்டு பலப்படுத்த கிறிஸ்து நான் ஜெயிப்பேன் யெகோவா நிச்சயம் கொண்டு நான் ஜெயிப்பேன். அதாங்க நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, இதைத்தான் நமக்கு போதிக்குது. தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்து கர்த்தரே தான் வர்றாரு, நம்ம போறோங்கிறது இல்லை. அங்கே போனால் அழுகை இல்லை, துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை. இந்த பூமியிலே நாம் சுதந்திரிக்க வேண்டும். அப்போ ஆபிரகாம் கூட ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாமே கர்த்தரை அழைக்கும் போது ஒரு காரியம் சொன்னான், என் பின்னாலவா அவனு பெரிய அதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஏன் இப்படி சொன்னா? ஒரு படம், ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு மனுஷன் ஆண்டவரை பின்பற்றினா ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆபிரகாம். அதைத்தான் ஏசாயா 51:2 அதை சொன்னார், உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவர் ஒருவனாயிருக்கையில் அவரை அழைத்தேன் ஆசீர்வாதத்தையும் பெருகச் செய்தேன். அப்போ ஏன் அப்படி சொல்லாங்க? எல்லாருக்கும் அதுதான், ஆண்டுட்டு பாரபட்சம் கிடையாது. அப்போ ஏன் ஆபிரகாம் விசுவாசித்தான், அவன் பெற்றுக்கிட்டான். இவங்க விசுவாசிக்க முடியாதபடி தவறான எண்ணங்கள், தவறான போதனைகள், தவறான சிந்தனைகள், தவறான யோசனைகள், அதனால வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. அருமையானவர்களே, ஆகையினால தான் நான் சொல்றேன், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் பரலோகத்தில் போய் ஆனந்த பாக்கியம் இல்லை. இயேசு வரும்போது அது இந்த பூமியில ஆனந்த பாக்கியங்க, இந்த வாழ்க்கையில் ஆனந்த பாக்கியம். அது வேத வசனத்தை விசுவாசிக்கின்ற பொழுது ஆனந்த பாக்கியம் நமக்கு உண்டாகிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிட்டோம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எரேமியா 2:4, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. 2:5, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடமாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகி கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். என்னன்னா, இஸ்ரவேல் வம்சத்தார்கள் என்னை விட்டுட்டாங்க, என்னை விட்டு தூரமாக போயிட்டு மாயை பின்பற்றுறாங்க. என் வார்த்தையை விட்டுட்டாங்க, நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டாங்க. அது மாயை பின்பற்றி வீண பசங்க சொல்றாங்களே, வேஸ்டாக ஒன்றுக்கு உதவாதாங்க போயிட்டாங்களே, அதுக்கு என்னத்துல என்ன அநியாயத்தை கண்டாங்க சொல்லிட்டு அவர் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், எரேமியா 2:5, எகிப்து தேசத்தில் வர பண்ணினவர், எகிப்தின் அடிமைத்தனத்திலே, பார்வோனின் அடிமைத்தனத்திலே, பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர். அப்படியே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்டவர். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட கட்டுகள், எப்படிப்பட்ட மந்திர கட்டுகள், எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகள், எப்படிப்பட்ட பாவ கட்டுகள், அல்லது விடுவிக்கிறவர். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்புறவன் என்ன சொல்லணும்? இப்போ நான் இயேசுவை ஏற்றுட்டு வந்திருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், குற்றமற்றவன், நான் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் சமநிலையிலே தேவனுக்கு சமமாய் அமர வைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அதை விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு பழையபடி எனக்கு பேய் இருக்குது, எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க, நான் ஜெபம் ஒரு 2 பிசாசை பார்த்தேன், ஒரு பாம்பை பார்த்தேன், ஒரு தேளை பார்த்தேன், இப்படி சொன்ன நிமித்தம் ஆயுது. ஆனால் தான் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் வந்துட்டு, நான் கண்ணை மூடின பிரதர், நான் ஜெபம் பண்ண பிரதர், உங்க வீட்டில் ஒரு சாபம் இருக்கு பிரதர், போச்சு. இந்த சாபம் இருக்குன்னு சொல்லிட்டான்னா அவன் சொன்ன நாள்ல இருந்து அந்த குடும்பத்துக்கு சாபம் வந்துடும். ஏன்னா அவன் சொல்லிட்டு போயிட்டான். நீங்க என்ன சொல்லணும்? இல்லை, நான் சாபத்தில் மீட்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்ல நான் மீட்கப்பட்டவன், என் வீட்டில் சாபம் கிடையாது சொல்லணும். இன்னொருத்தர் வந்துட்டு, இல்லை பிரதர் உங்களுக்கு யாரும் சேவனம் பண்ணிட்டாங்க, நேற்று வரைக்கும் இப்போ யார் பண்ணியிருப்பா? அவன் சொன்ன நாள்லேருந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான், யார் பண்ணியிருப்பா? என் அண்ணன் தான் பண்ணியிருப்பான் போலுக்கு, இல்லை என் மாமியார் தான் பண்ணியிருப்பா போலுக்கு. அதுக்கப்புறம் அதே எண்ணம், அதே சிந்தனை. அப்புறம் ஒரு நாள் பேச்சு வாக்கில் எங்கள் மாமியார் தான் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அவங்க தான் பண்ணிட்டாங்க. அதை சொல்ல அது போய் அந்த குடும்பத்தையே பிரிவினை. யாரால? வார்த்தையினால. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார்?
இப்படி சொன்னதுனால யாரோ ஒருத்தர் ஊழியக்காரரோ ஒரு சொப்பனக்காரரோ ஒரு தரிசனக்காரரோ அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இயேசுவின் நாமத்தில் தள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழிக்க முடியாது கொடுக்கப்படுகிற பிசாசின் வார்த்தைகள் அது. நீங்கள் சொல்லுங்க, எங்களை எகிப்து தேசம் வரப்பண்ணின தேவன் எனக்குள்ள இருக்கிறார். எபேசியர் 4:6 சொல்லி அவர் என் மேல் இருக்கிறார், என்னோட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. நீ கண்ணை மூடினா என்ன பார்த்துக்கணும்? தேவன் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னை விட்டு விலகிறதில்லை, கைவிடுதில்லை. அதைத்தான் சொல்லணும். அதை விட்டு போட்டு பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, கண்ணை மூடினா என்ன? பேயை பார்க்குற மாதிரி தேவனை பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சொல்லாரு, அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட தரிசனங்கள் இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டு தள்ளுங்கள். சில சொல்றாங்க, பார்த்து கர்த்தாவே நான் சொன்னேன் இல்லையா, உடையும் ஆண்டவரே, நொறுக்கு ஆண்டவரே. ஆண்டவர் நொறுக்கிறதுக்காக வந்தார், ஆண்டவர் உடைக்கிறதுக்காக வந்தார். உடைஞ்சு போன வாழ்க்கை தூக்க வந்தார். கர்த்தருடைய ஆவியானின் மேல் இருக்கிறார். இருதயம் உடைந்து சிறுவப்பட்டவருக்கு சுவிசேஷம். அப்போ உடைஞ்சி போன வாழ்க்கை, நொறுங்கி போன வாழ்க்கை, இது அதை கட்ட வந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ண? நொறுக்க ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் உடையும் ஆண்டவரே, எங்க சுயத்தை உடையும் ஆண்டவரே, எங்க அதை உடையும் ஆண்டவரே. வசனத்தை கேட்டால் எல்லாத்தையும் மாற்றி கொள்ளலாம். ஆண்டவர் உடைக்கிற வேலை கிடையாது. அப்படி யாரையும் உடைச்சது இல்லை. அன்னைக்கு ஏவாள் கையை அந்த கனியை பிடிச்ச போது கையை உடைச்சது இல்லை. யார் கையை உடைக்க போறது இல்லை, யார் மண்டையும் உடைக்க போறது இல்லை, யார் கண்ணையும் குத்த போறது இல்லை, யாருக்கும் தீமை செய்ய போறது இல்லை. ஏன்னா அவர் நன்மையை ஊற்று. யாக்கோபு 1:17 நன்மையான எந்தையும், யாக்கோபு 1:17 நன்மையான எந்தையும் எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்தில் உண்டாகி சோதியில் பிதாவோடு இறங்கி வருது. அவட்டு மாறுதல்ல வேற்றுமை இல்லை. ஒரு நாள் நன்மை, ஒரு நாள் தீமை, ஒரு நாள் ஆசீர்வாதம், ஒரு நாள் சாபம் கிடையாது. சாபம் சாத்தான்கிட்ட வருகிறது. இயேசுகிட்ட சாபம் இல்லை, நன்மை தவிர இயேசுவோட தீமை இல்லை. அவர் தேவன் நன்மையின் தேவனாக இருக்கிறார். அவர் நன்மையை தான் செய்கிறவர். அருமையான தேவனுடைய ஜனமே, வஞ்சகம் சூது கபட விட்டு விலகுங்கள், கர்த்தருடைய நாமம் வகைப்படுவதாக. அப்படியா இங்கே என்ன சொல்லுகிறார்? எங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும். இதான் நம்முடைய நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலும் மீட்டவர். அதனால தான் மீட்கப்பட்டவர்கள் மீண்டும் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நான் மீட்கப்படலை, இன்னும் சாத்தான் இருக்கிறான், இன்னும் மந்திரம் இருக்குது, சூனியம் இருக்குங்கிற பொய்யை நம்பாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, அதையே சிந்திங்க, அதையே பேசுங்க, நீங்கள் பேசினபடி ஆகும். அது மாத்திரமல்ல, அவாந்தர வழியும் பள்ளங்குள்ள தேசமும் 2:5. அவாந்தர வழி பள்ளங்குள்ள தேசம் அது மோசமான இடம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நடத்துறார். இவங்க வாழ்க்கையில் அவாந்தர வழி இல்லை. அப்படி அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசம் அவாந்தர வழியா இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தர் இவர்களோட இருந்தபடியினாலே, கர்த்தருடைய மேகங்களோட இருந்தபடியினாலே, கர்த்தருடைய மகிமையோடு இருந்தபடினாலே அவங்களுக்கு அவாந்தர வழி கிடையாது. அவங்க வாழ்க்கையில பள்ளங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அதிசயமா நடத்துகிறார். இவ்வளவு ஒரு பிரச்சனையும் இல்லை, செருப்பு தேவையில்லை. வேதம் சொல்றது அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாது. 30 லட்சம் பேர்ல பலவீனப்படவே இல்லையா, பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லை. அவருடைய வஸ்திரம் பழசாகலையாம், அவருடைய செருப்பு தேயலையாம். அது பள்ளங்குள்ள தேசம், அது அவாந்தர வழி. அவாந்தரம் இன்னைக்கு எத்தனை செருப்பு போயிருக்கணும், அங்க செருப்பு தேயவில்லையா. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அங்கே ஒருவனும் பலவீனப்படவில்லையா. அவன் கர்த்தருக்கு அப்படி என்ன நடந்தது? தேவனுடைய பிரசன்னம். அப்படியானால் அருமையான உலகத்தில் அவாந்தர வழிகளா இருக்கலாம், அது பள்ளங்களா இருக்கலாம். கர்த்தர் ஆண்டோடு மீட்கப்பட்டவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை விளங்கி ஆண்டோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையிலே அவாந்தர வழியா இருக்காது. வனாந்தரம் வரணனும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் போல உங்க வாழ்க்கையில் செழிப்பின் பாதையாகத்தான் இருக்குமே ஒழிய அது அவாந்தர வழியா இருக்காது. அது பள்ளங்கள் இருக்க, அந்த பள்ளத்தில் நடந்து போனாலும் உங்கள் செருப்பு தேயாது. உங்க வாழ்க்கையில் விளைவினம் வராது. அருமையான தேவனுடைய ஜனமே, பிறவிகள் வராது. ஏன்னா அவங்க நடத்துகிறவங்களோடு இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதிசயங்களை காண செய்கிறவங்களோடு இருக்கிறார். வனாந்திரத்தில் மன்னா கொடுத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதான் நம்பிக்கை, இது ஆனந்த பாக்கியங்க. அது மாத்திரமல்ல, அவாந்தர வழியும் பள்ளங்குள்ள தேசம், வறட்சி. அவங்க வறட்சி, மரண இருளுள்ள தேசம். வறட்சியும் எரேமியா 2:5 நான் வாசிக்கிறேன். வறட்சியும் மரண இருளுள்ள தேசம். அப்போ ஒரு தேசத்தை எந்த மாதிரி தேசத்தில் போனாங்க இஸ்ரேல் மக்கள்? வறட்சியான தேசத்தில் போனாங்க, மரண இருளில் போன தேசம். அந்த தேசத்தில் போனால் ஒருத்தர் கூட பிழைக்க மாட்டான். ஆனால் இவங்க ஒருத்தர் கூட சாகலை. ஏன்? தேவனோடு இருந்தார். அதுதான் சொல்ல வந்தார். இப்படிப்பட்ட இடத்துல நான் நடத்தினேனே, என்னை விட்டுட்டு என் வார்த்தையை விட்டுட்டு வேற வழிக்கு போவது காரணம் என்னன்னு இஸ்ரேல் மக்களை பார்த்து கேட்டார். அப்போ நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையில் நம்புகிறோம். அப்படி நம்முடைய மனம் வார்த்தையை கொண்டு மாற்ற வேண்டும், மனதை மாற்ற வேண்டும். அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிமளித்தவனது பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசை மாத்துங்க. இந்த மனசு மாறாட்டா மனசில தோல்விகரமான எண்ணங்களும் பாரம்பரியமான எண்ணங்களும் பாரம்பரிய உபதேசம் இருக்குமானா அழிவு வாழ்க்கையில் வரும். அருமையானவர்களே, அதுதான் பிசாசனுடைய மனதை கெடுக்கிறான். அதான் யோவான் சொல்கிறார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வு, மனசு வாழ்வது புரிஞ்சு வாழலாம். மனம் போல வாழ்வு. மனதிலே தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மனதில் தோல்விகளும் அதிரியங்களும் அவநம்பிக்கையும் சந்தேகமும் பயமும் கலக்கமும் இருந்தால் அதை வசனத்தை கொண்டு மாற்ற வேண்டும். மாற்ற தவறிவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்.
அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? அவாந்தர வழி, மரண இருளுள்ள தேசம், ஒருவரும் கடந்து முடியாத தேசம். ஆனால் கர்த்தர் கொடுக்கப்படியால இவர்கள் கடந்து போனார்கள். மரண இருள் வாழ்க்கையில் வரவில்லை, இவர்கள் வாழ்க்கையில வறட்சி வரவில்லை. காரணம் தேவர்கள் நடத்தினார். அதான் எரேமியா 2:5 வாசிக்கிறோம். வறட்சியும் மரண இருளுள்ள தேசத்திலே இவர்கள் வாழ்க்கையில வறட்சி இல்லை, இவர்கள் ஒருவருக்கும் வறட்சி இல்லை. அவங்க போதுமானதுக்கு மேலாக மன்னா வருகிறது, இறைச்சி கிடைக்கிறது, தண்ணீர் கிடைக்கிறது, அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில எல்லா நிறைவு இருந்தது. காரணம் அந்த தேசம் மரணத்தில் உள்ள தேசம். தேவன் இல்லை என்றால் அந்த தேசத்தில் செத்திருப்பார்கள், மனிதர்கள் சாக வேண்டும், அவருடைய வறட்சியிலே சாக வேண்டும். ஆனால் தேவர்கள் நடத்தினபடியினாலே வறட்சியிலே வளமாக நடத்தி கொண்டு வருகிறார். மரண தேசத்திலே மகிழ்ச்சியாக, ஒரு குறைவில்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கிரிசமமாய் தேவன் நடத்தினார். வேலைக்காரர்கள் எப்படி நடத்தினான்? மிருக ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாமின் சந்ததியை எப்படி நடத்தினான்? கல்வாரி ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின சொந்தமாக ரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களை நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? தவறான போதனைகள், தவறான சிந்தனைகள், கேட்டு 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 அடிமத்தன உபதேசங்கள். ஒன்றும் இல்லை, நம்ம மண், நான் குப்பை, நான் தூசி, ஆண்டவர் நம்ம நடத்துறார், நம்ம தீமையில் நடத்துவார், நம்ம பாடில் நடத்துவார். கேட்டு கேட்டு விசுவாசித்து தலைமுறையா விசுவாசித்து கடைசியில் அதிலேயே ஊறி அதையே சிந்திச்சு அழிஞ்சு போனாங்க. இப்போது அதை மாற்றுங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உடைய மனதை மாற்றுங்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? மரண இருளுள்ள தேசம், ஒருவனும் குடியில்லாமல் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்கள் நடத்தினருமாய் கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்க கேளாம, என்னை பத்தி கேட்காம அந்த தேவன் எங்க? அப்படிப்பட்ட மரண இருளில் நம்ம ஒரு ஆபத்தில் நடத்தினாரே, அப்படிப்பட்ட வறட்சி உள்ள தேசத்துல நமக்கு வறட்சி இல்லாமல் நடத்தினாரே, அந்த தேவன் எங்கே? அவரை அதை கேட்காம, அந்த தேவனை தேடாம, அவருடைய வார்த்தையை கேட்காம, அந்த வார்த்தையை பற்றி சிந்திக்காம, யாரோ சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு, யாரோ தரிசனம் பார்த்தாங்க அதை சொல்லி கேட்டுக்கிட்டு, சொப்பனம் பார்த்து சொல்ல கேட்டுக்கிட்டு, ஏதோ உட்காந்து பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, சூனி இருக்குன்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு, கடைசியில் தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரம் போவதற்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள், என்ன கண்டார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் சொல்கிறார். ஆகையினால தான் இங்கே தீர்த்து வாசிக்கிறோம், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நமது தேவனும் நமது ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கின்ற பொழுது இந்த பூமியிலே ஏதோ கத்திரவரையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுங்கிறத சொல்லலை, அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பூமியிலே மகிமையின் பிரசன்னம் உண்டாகும். அருமையானவர்களே, இந்த பூமியிலே மகிமையின் பிரசன்னம் வருது. அவருக்கு வந்துச்சு, இவருக்கு வந்துச்சு, அதை பற்றி கேள்வி. நீங்க தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தால் உங்களுக்கு ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே எரேமியாவில் அதைத்தான் வாசிக்கிறோம். என்னை விட்டு தூரப்பட்டு 6ஆம் வசனம், மாயை பின்பற்றி வீணராய் போவதுக்கு என்ன அநியாயத்தை கண்டார்கள் சொல்லிட்டு தான் 2:7 சொல்றாரு, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உண்மைகளை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எப்படி? கர்த்தருடைய மனசில் இருக்கிற நோக்கம் என்ன? எந்த பாதையில் கொண்டு வந்தார்? எகிப்தின் அடிமத்தனத்துக்கு கொண்டு வந்தார். எகிப்தில் விட முடியாத இடம், பிசாசின் பிடிகள். எகிப்து என்பது பாவ வாழ்க்கை குறிக்கிறது, பிசாசின் வாழ்க்கையாக குறிக்கிறது. கடந்த காலத்திலே இயேசுகிட்ட வரும் பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்த நோக்கம் என்ன? எகிப்திலிருந்து அடிமத்தனத்திலிருந்து கொண்டு வந்த நோக்கம் என்ன? உங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்ட நோக்கம் என்ன? அவரே சொல்றாரு. என்ன பார்க்கணும்? இங்க கொண்டு வந்து இங்க பண்டாரம் பிரதேசி ஆகுதுக்கு இல்லை, இங்க வந்து என்ன பண்ணாராம்? 7ஆம் வசனம், செழிப்பான தேசத்தின், எல்லா தேசம் கிடையாது, செழிப்பான தேசம். ஏதோ ஒரு தேசம் இல்லை, ஏதோ பரவாயில்லாத தேசம் அப்படி இல்லை, இருக்கிற தேசத்திலே செழிப்பான தேசம். அதான் நான் பார்த்து வைத்த சிங்காரமான தேசம், பாலும் தேனு ஓடுற தேசம். அப்படியானா அங்கதான் கொண்டு வரார். அப்ப கர்த்தர் அடிமைத்தனத்தின் மீட்டு உங்களை ரட்சித்து எங்க கொண்டு வந்தாராம்? ஆண்டுடைய மனதிலுக்கு நோக்கம் என்ன? உங்களை ரட்சித்த நோக்கம் என்ன? செழிப்பாடுகிறதுக்கு இல்லை பிரதர், ஒன்றும் இல்லாமல் போவதுக்கு தான். கர்த்தர் வந்தா எனக்கு ஒன்றும் இல்லாமல் யார் சொல்றது? பழைய உடன்படிக்கையிலே அதைத்தானே சொன்னார். அப்படியானால் புதிய உடன்படிக்கை அதை விட மேலானது அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா சொல்றாரு, அப்போ எதுக்காக என்னை எகிப்தின் அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்தார் சொல்லுங்க? செழிப்பான தேசத்தின் நன்மையும் கனியும் சாப்பிடும்படிக்கு. இப்போ எதற்காக எனக்கு அவாந்தர வழியிலும் பள்ளவுள்ள தேசத்தில் என்னை நடத்தி இந்த மாதிரி தேசத்தில் நடத்தி எங்க கொண்டு போய் சேர்க்க போறார்? செழிப்பான தேசத்தின் நன்மையும் கனியும் சாப்பிடும்படிக்கு. எரேமியா 2:7 வாசிக்கிறோம். செழிப்பான தேசத்தின் நன்மையும் சாப்பிடும்படிக்கு. எப்படிப்பட்டது? மரண இருளுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷன் குடியில்லாமல் தேசமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினார். அதில் நடத்தி என் வாழ்க்கையில் மரண இருள் இல்லை, என் வாழ்க்கையில் வறட்சி இல்லை, எங்க கொண்டு போய் சேர்க்கிறார்? 2:7 வாசிக்கிறோம். அப்ப 2:5 என்ன நடக்குது? ஆண்டு நடத்தி வந்த பாதை ஒரு குறைவில்லாத நடத்தி கொண்டு வர்றா. ஏதோ மரணத்துல இல்லை, கால் தேயல, செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல, பலவீனப்பட்ட ஒருவரும் இல்லை, அப்படி நடத்தி எங்க கொண்டு முடிக்கிறார் கடைசியில்? சில சொல்லாங்க இந்த பூமியெல்லாம் கஷ்டம் தாங்க, பரலோகத்தில் தான் கிடையாதுங்க. இந்த பூமியிலே அவர் சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனம், செழிப்பான தேசத்தின் கனியை நன்மை சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, செழிப்பு தேசத்தில் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கின. காரணம் வார்த்தை இல்லை,
அவங்களுக்குள்ள இயேசு இல்லை, அவங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இல்லை. அதனால தான் இயேசு என்ன பண்ணால், தேவன் நம்மகிட்ட எங்கிட்ட வான்னு சொல்கிறாரு. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்களோட நம்ம இணையும் பொழுது, அவரும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தீட்டில்லை, நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் நாம் நீதிமான், நாம் பரிசுத்தவான், கல்வரத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நமக்கு இயற்கைக்கு அப்பால்பட்ட வல்லமை நமக்கு உண்டு. அதைத்தான் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் என்ன வாசிக்கிறேன் பாருங்க, எரேமியா 2:8. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள், நல்ல விளங்கிக்காங்க, வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். பல காரியம் சொல்றார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் கேளாமலும் வேதத்தை போதிக்கனை அறியாமலும். வேதத்தை போதிக்கிறவர்கள் அறியாம தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவ ஜீவனா பாடுதான், கிறிஸ்தவ ஜீவனா கண்ணீர் தான், கிறிஸ்தவ ஜீவனா துன்பம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் கூட சொல்றாரு, துன்பப்படுவார்கள். ஆமா, துன்பம் கொடுத்தது. ஏனென்றால் அன்றைக்கு இருந்த காலத்திலே யூதர்கள் பவுலை துன்பப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்க வேதத்தை அறியாமல் இருந்தபடினாலே அவங்க துன்பப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அவங்களுக்கு துன்பம் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் துன்பத்தை அவர் ஜெயித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை பிசாசு கொண்டு வரத்தான் செய்கிறான். ஆனால் நமக்குள்ள இயேசு இருக்கிறார். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என்ன? செழிப்பான தேசத்தின் நன்மையை கனியை சாப்பிடும்படி கொண்டு வந்தேன். ஆனால் ஆசாரியர்கள் அறியலை, வேதத்தை போதிக்கிறத அறியலையா, மேய்ப்பர்களுக்கு துரோகம் பண்ணினார்களாம். ஆகினால தான் வாழ்க்கையில் பிரச்சனை. அருமையானவர்களே, பிரச்சனை நம்முடைய அறியாமையினால வருகிறது. பிரச்சனை நமக்கு நாம் சத்தியம் விளங்காதபடினாலும் தெரிகிறது. அதைத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இதற்கு தீர்வு தான் என்ன? இதை பற்றிய இதனுடைய சரியான முடிவு என்ன? நாம் எப்படி இந்த சிறப்பான வாழ்வுக்கு வருவது? அதான் தேவனுடைய வார்த்தையை அறிகிறது. ஒரு பிரகாசோட மனக்கண்கள். அப்படியானால் இங்க என்ன வாசித்தோம்? தீத்து என்ன சொல்லுகிறார்? நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இதுதாங்க ஆண்டப்ப வசனம். கர்த்தருடைய வார்த்தை விளங்கி கொண்டால், நீ வார்த்தை விளங்கவில்லை என்றால், நேற்று சொன்னேன் அல்லவா, என்ன சொன்னேன்? என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே சொல்லி என்ன பிரயோஜனம்? பெருங்காற்று ஏன் மேலே கட்டி என்ன பிரயோஜனம்? ஏசுனார் மேலே கட்டி யாரும் உருப்படுறது இல்லை. ஏன்னா ஏசு இல்லைங்க, உருப்பட முடியாதுங்க. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இயேசு மேலே கட்டிட்டாங்க. இயேசுடைய வார்த்தை மேலே கட்டணும். இயேசுவும் அவசியம், அவருடைய வார்த்தை அவசியம். இயேசு சொல்லிட்டு வார்த்தை விட்டு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் இல்லை. பெருங்காற்று பெருவெள்ளம் வரும் பொழுது கடைசியில் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன உடனே பின்மாறி போய் ரட்சிப்பு இழந்தபடினாலே கடைசி நியாய தீர்ப்பு நாளில், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் பேய துரத்துனேனே. இல்லை, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதை பற்றி பேசுறதே இல்லை. நீ அக்கிரமக்காரன். ஏன்னா கடைசியில் மறுதளிச்சுட்டு போயிட்டேன். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்கள் மறுதளிச்சு போனதை நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு சோதரம் சிலர் மறுதளிச்சு போய் ஜெயிலில் போய் உட்கார்ந்துக்கணும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆகையினால் அருமையானவர்களே, கர்த்தருடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இங்கே தீத்துல என்ன? நம்முடைய நம்பிக்கை. தாம் நம்மை அழைத்ததுனாலே நம்முடைய நம்பிக்கை. அப்போ தேவனை அழைத்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையை நம்புகிறேன். அப்போ அந்த வார்த்தையை நம்பினா என்ன ஆகும்? நான் தேசத்தை சுதந்திரிப்பேன். வார்த்தை நம்பினா என்ன ஆகும்? நான் பாக்கியவானா இருப்பேன். நேற்று சொன்னேன் அல்லவா, நான் பாக்கியவானா இருப்பேன். அப்போ வார்த்தை நம்பினா என்ன ஆகும்? என் வாழ்க்கையில் விருத்தி ஆகும். வார்த்தை நம்பினா என்ன ஆகும்? ஆஸ்தி ஐஸ்வர்யம் வரும். வார்த்தை நம்பினா என்ன வரும்? என் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும். வார்த்தை நம்பினா என்ன இருக்கும்? என் வாழ்க்கையில் மரண இருள் தேசம் இல்லை, மரண இருள் தேசம் மகிழ்ச்சியான தேசமும் மாறும். வார்த்தை நம்பினா என்ன இருக்கும்? என் வாழ்க்கையில் வறட்சி இல்லை, ஏன்னா செழிப்பாகிறவன் உள்ளே இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. எப்படி சொல்கிறேன்? இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், உங்களுக்குள்ள வாழ்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்குள்ள வாழ்கிறார். ஆசீர்வதிக்கிற தேவன் எங்கோ இல்லை. அதனால தான் ஜெபம் பண்ணும்போது வார ஆண்டவரே வார ஆண்டவரே வார ஆண்டவரே சொல்லக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, அதான் சத்தியம். ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணி ரட்சிக்கப்படாதவனா இருந்தால் வாருன்னு கூப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆண்டவரே வாரும், எனக்குள்ள வாரும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா, நீ இயேசுடைய தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா உங்க ஜெபத்தை மாற்றத்தான் செய்யணும். பாரம்பரியத்தை விட்டுட்டு தூக்கி தூர போட்டுட்டு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறபடியால் முக ஸ்தோத்திரம், எனக்குள்ள வாழ்கிறபடியால் என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு அது விளங்கவில்லை, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் உண்டு. உடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஆகையினாலே இன்றைக்கு இருக்கிற துன்பங்கள் மாறுகிறது. உடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் நீ சொல்லியிருக்கிறீர். ஆகையில எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியம். பரலோகத்தில் போய் ஒன்றும் ஆனந்த பாக்கியம் இல்லைங்க. அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே வியாதி இல்லை, கண் துன்பம் இல்லை. கண் இந்த பூமியில தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய வல்லமை வெளிப்பட, தேவனுடைய மகிமை பிரகாசமாக இந்த பூமியில கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதைத்தான் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இது பரலோக பாக்கியத்தை பத்தி பேசல. இந்த பூமியில எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியம் உண்டு. அவருடைய வார்த்தையை நம்புகிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் வரும், வந்தே தீரும். தேவனுடைய வார்த்தை தாமதித்தாலும் நிச்சயமா நிறைவேறும். நிச்சயமா நன்றாக இருப்பேன். நிச்சயமா நான் வாழா இல்லாமல் தலையா இருப்பேன். நிச்சயமா என் தேவனாய் கர்த்தர் எனக்கு சொன்ன
சொன்னபடி என்னை ஆசீர்வதிப்பதனால் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நிச்சயமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. எனக்கு ஒரு ஆனந்த பாக்கியம். அவருடைய வார்த்தையை நம்பிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகின்ற பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. என் வாழ்க்கை செழிக்கிறது, என் குடும்பம் செழிக்கிறது. அன்பான பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். உடைய பிள்ளைகள் வார்த்தை விளங்கிக் கொள்வார்களாக. பிரகாசம் வனக்கண்கள் தருவீராக. நீர் அழைத்ததினாலே எங்களுக்குண்டான நம்பிக்கை உடைய வார்த்தையில் நம்பட்டும். மனுஷனுடைய வார்த்தை, வீண் வார்த்தைகள், தேவையில்லாத குப்பைகளை தள்ளிவிட்டு உடைய வார்த்தையை நம்பி, வார்த்தையை விசுவாசித்து அதில் உறுதியாக நின்று அந்த வார்த்தை நிறைவேற வாழ்க்கையிலே நீ உதவி செய்யும். பிரகாசம் மனக்கண்களை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை சந்திப்போமா?